We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இரு ரவுடி கும்பலிடையே நடந்த மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரவுடி நரேஷ்குமாரை கத்தியால் சரமாரியாக வெட்டி கொன்றது மற்றொரு கும்பல். ரவுடிகள் ஆனந்த்ராஜ், கோபி இடையே கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக முன்விரோதம் இருந்த நிலையில் தற்போது இந்த படுகொலையானது நிகழ்ந்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் சசி. கடலூர் மாவட்டம் நெய்வேலி கீழ் வடக்குத்துக்கு கிழக்கு தெரு சேர்ந்தவர் வெங்கடாசலம் மகன் கோபி. இவர் பிரபல ரவுடி என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்திரா நகர் P2 பிளாக் மாற்று குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் அமிர்தலிங்கம் மகன் அமிர்தராஜும் ரவுடி பட்டியலில் உள்ளார். கோபிக்கும் ஆனந்த்ராஜுக்கும் கடந்த 8 ஆண்டுகளாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுது. இந்த நிலையில் நெய்வேலி வட்டம் 2 அரசு மதுபான கடை பின்புறம் உள்ள சுடுகாட்டில் ஆனந்த்ராஜ் தனது நண்பர்கள் சுரேஷ்குமார், நரேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேருடன் மது அருந்தி கொண்டிருந்ததாக கூறப்படுது. இந்த தகவலை தெரிந்து கொண்ட ரவுடி கோபி தனது நண்பர்கள் சுமார் 20 பேருடன் 3 கார்கள் சூழ சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். இதனை சற்றும் எதிர்பாராத ஆனந்த்ராஜ் தரப்பினர் தப்பி ஓட முயற்சி செய்துள்ளனர். அப்பொழுது கோபி தரப்பினர் திடீரென்று ஆனந்த்ராஜ் மற்றும் நரேஷ்குமாரை கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் நரேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். படுகாயமடைந்த கோபி அருகில் உள்ள குடியிருப்பில் தஞ்சமடைந்ததாக கூறப்படுது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெய்வேலி நகர காவல்துறையினர் நரேஷ்குமார் உடலை மீட்டு நெய்வேலி NLC பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் படுகாயமடைந்த ஆனந்த்ராஜை முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக கடலூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த ஆனந்த்ராஜ் மற்றும் நரேஷ்குமாரின் உறவினர்கள் NLC பொது மருத்துவமனை முன்பு குவிந்துள்ளனர். மேலும் ரவுடி கோபி மற்றும் அவரது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.